போன கிளாஸ்ல நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? செய்வினை சொல். பாசிவ் வாய்ஸ்னா செய்பாட்டு வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், யாரு அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்றோம். செயலை செய்பவர்க்கு தொடர்ந்து ஒரு செயல் சொல்லானது வருகிறது. அந்த செயல் சொல்லை தொடர்ந்து யார் அந்த செயலை வாங்குகிறார்கள், to whom is the action being received, will be known, right? So in active voice, as I've written over here and you have also written in the previous session, subject performs action and object receives the action. செயலை செய்பவர் இந்த செயலை செய்கிறார். இந்த செயலை வாங்குபவரை நாம் ஆப்ஜெக்ட் என்று கூறுகிறோம். சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் ஆனது ஆப்ஜெக்டால் வாங்கப்படுகிறது. ஸோ சப்ஜெக்ட், ஆக்ஷன், ஆப்ஜெக்ட். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல சென்டென்ஸ் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட், ரைட்? ராம் ரைட்ஸ் அ லெட்டர். ராம் ஒரு கடிதம் எழுதுகிறான். சோ ரைட்ஸ் என்கின்ற வார்த்தை இந்த செயல் சொல்லானது சாதாரண நிகழ்காலத்தில் இருக்கின்ற ஒரு செயல் சொல். அதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்ப ரிலேட் பண்றதுக்காக அதை சொல்றேன். செயலை செய்பவர் முதலில் வரும். செயலானது என்ன செய்யப்படுகின்றதோ அது அடுத்தபடியாக வரும். யாரால் வாங்கப்படுகிறது, who is receiving the action, is termed as object. So that will come towards the end. ஓகே மேம், ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்ன்ல இருக்கும். இப்போ நமக்கு கொஸ்டினே வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி பண்ணணுங்கிறது தானே? கரெக்ட். அந்த பாசிவ் வாய்ஸ்ல நம்ம அந்த வாக்கியத்தை, கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை நம்ம மாத்தும் பொழுது முதல்ல வந்த சப்ஜெக்ட் கடைசியாக தள்ளப்படும், ஆப்ஜெக்ட் முதலில் வந்துவிடும். சோ அந்த ஆப்ஜெக்டை தொடர்ந்து ஒரு துணை செயல் சொல் இஸ், வாஸ், வேர், had been இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் துணை செயல் சொல்லா வரும். verb வந்து past tenseல இருக்காது, past participle form of the verbல வரும். so write அப்படின்ற வார்த்தை சிம்பிள் பிரசன்ட். இதுவே past participleஆ எழுதணும்னா என்னன்னு எழுதுவோம்? written அப்படின்னு எழுதுவோம். so this word write is in simple present. If at all I need to write in V3 form, that is past participle form, it would be written as written as written. It would be written as written. எப்படின்னு எழுதப்படும்? written. இப்போ sing பாடுறது, பாடப்பட்டது sang pastல, sung in V3 form. இத V1 எழுதிக்கலாம். V1 base form of the verb. V3 formல written. Sing in V3 form, sung. Played. So depending upon the verb in my given sentence, I will write verb accordingly in passive voice. And that verb would definitely be in past participle form. So நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது இதுதான். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் சிம்பிள் பிரசன்ட்ல கொடுக்கப்பட்ட வாக்கியங்கள் பாசிவ் வாய்ஸில் நாம் மாற்றி எழுதும் பொழுது எவ்வாறு எழுதுகின்றோம் என்பதை நாம் பார்த்தோம். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட், ஹெல்பிங் verb, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பைங்கிற ப்ரெப்போசிஷன் சேர்க்கப்பட்டிருக்கும். சப்ஜெக்ட் வந்து கடைசியாக வந்துவிடும். ஸோ இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் இப்ப ஹீன்னு இருக்குன்னா இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்ல சப்ஜெக்ட் கடைசியாக தள்ளும் போடும்போது ஹிம் என்று மாறுகிறது. ஷீனா ஹர், இட், யூக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாது. it will be retained as with the same word it and you. so என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரோனோனாக நாம் என்னென்ன உபயோகிப்போம்னு நம்ம பார்த்திருப்போம். so இதுதான் அந்த இது. ஐனா சப்ஜெக்ட்ல இருக்கிறது பாசிவ் வாய்ஸ்ல மாறத மீ. ஐ ரோட் அ லெட்டர்
அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரோட் அ லெட்டர். இந்த வாக்கியமானது எந்த பேட்டர்ன்ல இருக்கு? ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா, பாசிவ் வாய்ஸ்ல இருக்காங்கிறது நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? சோ நமக்கு கொடுத்திருக்கிற டாபிக்கே வந்து ஆக்டிவ் டு பாசிவ் வாய்ஸ் கன்ஃபர்மேஷன். அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன் முதல்ல. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். ஐ ரோட் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதினேன். யார் எழுதுறா கடிதத்தை? நான் எழுதுறேன். சோ சப்ஜெக்ட் யாரு? ஐ. சோ ஐ இஸ் தி சப்ஜெக்ட். என்ன பண்றேன்? ஒரு கடிதம் எழுதினேன். ஐம் நாட் ரைட்டிங் இட். இப்ப எழுதுறேன்னு சொல்லல, எழுதினேன்னு சொல்றேன். எழுதினேன்னு சொன்னா அது என்ன காலம்? கடந்த காலம் அல்லாட்டி இல்லாட்டி இறந்த காலம். ஐம் சாரி. சோ verb வந்து ரோட். நான் என்ன எழுதினேன்? ஐ ரோட்ன்னு நான் சொல்லலாமே. நான் என்ன எழுதினேன்? ஐ ரோட் அ எஸ்ஸே, ஐ ரோட் அன் எஸ்ஸேன்னு சொல்லலாம். ஐ ரோட் அ போயம்னு சொல்லலாம். என்ன எழுதப்படுறது? ஒரு கடிதம் எழுதப்படுறது. So here a person is not receiving, but who end partல வந்து இந்த என்ன எழுதினேங்கிறது தான் இங்க கேள்வியா வரும். Because this is an object. ஒரு கடிதம் எழுதுறேன். So this is my object. So first step ஆனது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சப்ஜெக்ட், verb, object நம்ம பண்ணிட்டோம். அடுத்தபடியாக ஸ்டெப்ல என்ன நடக்கும்? இடம் மாற்றம் நடக்கும். சப்ஜெக்ட் என்பது ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். சோ லெட்டர் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்தது. சோ திஸ் ஹஸ் பிகம் மை சப்ஜெக்ட். இங்க வந்து இது ஆப்ஜெக்டா இருந்தது. இந்த இடத்துல இது சப்ஜெக்ட், இது verb. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இப்படி இருக்கு. சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். அதுதானே சென்டென்ஸோட பேட்டர்னே. சோ இப்ப ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துருது. லெட்டர் ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். So how will my subject change if I transforming it into passive voice? I என்கின்ற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போறது மீன்னு மாத்தப்படும். A letter comes into the subject position. Here in my active voice, subject is I. When it goes to the object position, it gets transformed to me. So interchange of subject and verb. அதுதானே செகண்ட் ஸ்டெப் இல்லையா? சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துடும். So this is got transform. Next, what is the step 3? We need to convert verb to past participle form. wroteங்கிறது தான் verb. wroteங்கிற வார்த்தையே எந்த காலத்துல இருக்கு? கடந்த காலத்துல தான் இருக்கு. ரைட் தான் present tense. wroteங்கிறது past tense. இத நான் வந்து past participle மாத்தத்தை என்னன்னு மாத்துவேன்? written. என்னென்ன மாத்துவேன்? written. So step 3 is changing verb to past participle. So step 1 பார்த்துட்டோம். step 2, step 3. step 4 என்ன? ஒரு துணை செயல் சொல் இதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துக்கணும். எதுக்கு முன்னாடி? ரிட்டனுக்கு முன்னாடி சேர்த்துக்கணும். letter was written. ஏன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிற டென்ஸே என்ன டென்ஸ்? கடந்த காலம். அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம மாத்தணும். எழுதப்பட்டது. கடிதம் என்னால் எழுதப்பட்டது. was written. சோ இதுதான் இங்க ஹெல்பிங் verb. இது V3 form of the verb. எது? written. So was is my helping verb.
சோ இதுதானே ஸ்டெப் 4. கரெக்டா? Step 4 would be my helping verb. So from beginning, I'll tell once. So given sentence is in active voice. I wrote a letter. நான் ஒரு கடிதம் எழுதினேன். So இத வந்து நம்ம passive voice ஆ convert பண்றத will go voice. So first step would be identifying subject, verb, object. அத பார்த்துட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு வந்துரும். சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடும். மாத்திட்டோமா? மாத்திட்டோம். கரெக்ட். அடுத்தது மூணாவது ஸ்டெப். வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்முக்கு மாத்தணும். இப்ப ரைட்னா ரிட்டன், ஸ்டடினா ஸ்டடீட், பிளேனா பிளேட், அந்த மாதிரி மாத்தணும்னு சொன்னேன் இல்லையா? சோ ரைட் will be transformed to return. இது ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன? ஒரு துணை செயல் சொல் என்பது சேர்க்கப்படும். வாஸ். ஏன் மேம் வாஸா சேர்க்கிறோம்? ஏன்னா கொடுக்கப்பட்ட வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பாசிவ் வாய்ஸ்ல நம்ம துணை செயல் சொல் சேர்த்துக்கணும். ஐ ரைட் அ லெட்டர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சென்டென்ஸே. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். எழுதினேன்னு சொல்லல, எழுதுகிறேன் சொல்றேன். கடிதம் என்னால் எழுதப்பட்டுள்ளது. இஸ் ரிட்டன் பை மீ. அப்ப என்ன ஆகும்? வாஸுக்கு பதிலா இஸ் என்கின்ற துணை செயல் சொல் சேர்க்கப்படும். எப்போ? என்னோட வேர்ப் ஆனது ரைட் என்று கொடுக்கப்பட்டிருந்தால். அது என்ன காலம்? சாதாரண நிகழ்காலம். இதுதான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஏன் மேம் இது போன கிளாஸ்ல சொன்னதை இப்ப வந்து நம்ம ஏன் ஞாபகப்படுத்தி பார்க்கணும்? ஏன்னா எந்த காலத்துல இருக்குங்கிறது நமக்கு இந்த வேர்ப பார்த்தாதானே தெரியும். இல்லையா? நம்ம போன கிளாஸ்ல வந்து வேர்ப் ஆனது சாதாரண நிகழ்காலத்துல இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இன்னி கிளாஸ்ல நம்ம வேர்ப் வந்து எந்த காலத்துல இருக்கிறதுன்னு பார்க்கிறோம்? ரோட், கடந்த காலத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே துணை செயல் சொல்லும் மாறும். அது எப்படி மாறுது? என்னவா மாறுதுங்கிறதுக்காக தான் நான் இந்த உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். So this example itself is given in simple past. So in this example, the verb itself is in simple past. So in passive voice, when I'm transforming the given sentence, I will not change the meaning of the sentence. அர்த்தமானது கண்டிப்பாக மாற்றப்படாது. எழுதப்படுகின்ற விதம் மட்டும்தான் மாற்றப்படும். சோ ஒருபோதும் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறத அர்த்தம் மாத்தினா மாதிரி எழுத மாட்டோம். இப்ப ஐ ரைட் அ லெட்டரை பாசிவ் வாய்ஸ்ல மாத்தினா லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீனா அது தப்பு. அப்ப என்னன்னு எழுதி இருக்கணும்? லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ தான் எழுதி இருந்திருக்கணும். அப்படி எழுதக்கூடாது. You shouldn't change the meaning of the sentence when you are transforming a given sentence into a passive form. So இங்க லாஸ்ட் ஸ்டெப் ஒன்னே ஒன்னு மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? பைங்கிற ப்ரெபோசிஷனை நம்ம சேர்க்கணும். So this is my step 5. So if I follow all these 5 steps, I will never go wrong, and definitely my sentence would have been transformed to a appropriate passive voice sentence. So you may have a lot of confusion because there are too many steps written over here. I'll write it over here. I wrote a letter. The sentence is in active voice. I'm transforming it into passive voice. A letter was written by me. என்னால் எழுதப்பட்டுள்ளது. என்னால் எழுதப்பட்டது. Was written by me.
So active to passive voice of simple past is given in our unit 7. So if at all you are thinking where it is given, to just refer it quickly. I'm letting it to you. I'm letting you know. I hope everyone would have written it. ஸோ இப்போ இந்த ஃபாலோ பண்ண 5 ஸ்டெப்ஸுமே நம்ம போன கிளாஸ்ல இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஐடென்டிஃபை subject verb object, shift subject to object to subject position, convert base form of the verb to past participle form of the verb, add helping verb. இந்த எக்ஸாம்பிள் என்ன ஹெல்பிங் verb சேர்த்தோம்? was. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு மாறத என்ன ஹெல்பிங் வேர்ப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா வாஸ் அல்லது வேர். வேர் எப்போ உபயோகிப்போம்? சப்ஜெக்ட் ஆனது ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு, பன்மையில இருந்ததுன்னா நம்ம துணை செயல் சொல்லானது வேர் என்று உபயோகிக்கப்படும். அதுக்கு கடைசியா நம்ம என்ன பண்றோம்? பை என்கிற ப்ரெப்போசிஷனை சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட், helping verb, past participle form of the verb, followed by preposition. Then towards the end, we add subject. இந்த எக்ஸாம்பிள் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு போன கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். நான் ஆரம்பத்துல சொல்லி கொடுக்கறத. ஸோ இங்க வந்து set of words, how it is getting transformed from base form to past participle. Begin, began, begun. Draw, drew, drawn. So we'll see how a sentence appears in simple past, in active voice, sentence pattern, then pattern of the sentence when it gets transformed to passive voice. Okay. In today's class, we are seeing active to passive voice, A vina active voice, pi vina passive voice of what kind of sentences? Of simple past sentences in active voice. How it's getting transformed to passive voice. So subject, past tense form of the verb, then followed by object. இது active voice. Passive voice எப்படி மாறுது? Object, was or were. இதுதான் நம்ம நோட் பண்ணணும். Was or wereங்கிற helping verb தான் நம்ம இங்க உபயோகிப்போம். V3 form of the verb plus by, then followed by subject.
So example 1, he wrote, okay, he wrote a letter. அதை முடிச்சிட்டோம். She sang a song. அவ ஒரு பாட்டை பாடினா. யார் பாடுறா? Who is performing the action? She. அவ. இதுதான் சப்ஜெக்ட். அவ என்ன பண்றா? அவ பாடினா. இது வந்து verb. அவ என்ன பாடினா? ஒரு பாட்டை பாடினா. This becomes my object. Subject, verb, object. Okay? So கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியம் ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எந்த காலத்துல இருக்கிற வாக்கியம்? சாதாரண கடந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இதை நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடும். So first subject verb object identify பண்றோம். Step 1 is completed. Step 2, object comes to the subject position. Subject gets transformed to object's position. A song. ஒரு பாடல். ஷீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்ட்னுடைய இடத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன ப்ரோனோனா மாறும்? Her. A song is the subject now and her is the object that has got transformed. Then step 3, we have to write past participle form of the verb sang. Sung. Sing, sang, sung. இப்படிதான் அது மாறுது. Sing தான் V1. Base form of the verb. Past tense, sang. Past participle, sung. S-U-N-G. Sing, sang, sung. Base form, past participle form. Okay. So what should I write? I need to write past participle form of the verb. எழுதிட்டோம் மேம். அடுத்தது helping verb எழுதணுமே. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வந்து இங்க மாறத என்னன்னு மாறும்? So we are adding helping verb as was over here. Then towards the end, what is missing? By is to be added. This preposition has to be added before the subject. A song was sung by her. This is the passive voice of the given sentence. She sang a song. I hope you would have written this example. We'll see few more sentences, how it's getting transformed to active voice to passive voice. That is, given sentence is going to be in simple past. He loved his friends very much. அவன் அவனுடைய நண்பர்களை நேசித்தான். அடுத்ததாக
The boss gave him an advice. முதலாளி அவனுக்கு ஒரு அறிவுரையை கூறினார். She consoled him for his loss. இப்ப நான் எழுதுறது எல்லாமே கேள்விகள் தான். நான் இப்ப இத எல்லாமே பாசிவ் வாய்ஸ்ல இனிமே தான் மாத்த போறேன். You can also write the questions first. I taught him math. I taught him maths. Sorry. நான் அவனுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்தேன். இது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய வாக்கியங்கள். First, you make down of the questions. We'll transform it into passive voice now. Now we'll transform it into passive voice. Sentences written in red are in active voice. In blue, I'm transforming it into passive voice. First, we are identifying what is the subject, verb, and object. Subject is he. Verb is loved. நேசித்தார். என்ன நேசித்தார்? அவருடைய நண்பர்களை அவர் அதிகமாக நேசித்தார். His friends. His friends. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பன்மை வார்த்தை, plural form. That is why we are using helping verb also in plural form. Where was உபயோகிக்கல. இதுவே வந்து friend, நண்பன், his friend was loved by him very much ன்னு எப்ப சொல்லுவோம்? ஒரு நண்பரை பத்தி பேசுறத. இங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி helping verbும் மாறும். His friends were loved very much. This won't have any change. Loved, this word itself is in past. The same word would be used as loved in past participle as well. His friends were loved very much by him. அவனால்
சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட். His friends, இங்க இது himன்னு மாறிடும். Were loud. The boss gave him an advice. பாஸ் அவருக்கு அறிவுரையை கூறினார். அட்வைஸ் என்ன கொடுத்தார்? அட்வைஸ் கொடுத்தார். அதுதான் ஆப்ஜெக்ட். அட்வைஸ் கேவ் ஹிம் ஒரு நபர் தான். அட்வைஸ் வாஸ் நிறைய பேருக்கு கொடுக்கல. வாஸ் கிவன். அட்வைஸ் வாஸ் கிவன் டு ஹிம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாஸால் கொடுக்கப்பட்டது. அறிவுரை அவனுக்கு பாஸால் கொடுக்கப்பட்டது. was given to him by boss. She consoled him for his loss. அவ அவனுடைய இழப்புக்கு ஆதரவை தெரிவித்தாள். அவள் ஆதரவை தெரிவித்தாள். அவள்ங்கிறதான் சப்ஜெக்ட். அவனுக்கு இது ஆப்ஜெக்ட். கன்சோல்ட் ஹிம்ங்கிற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வார்த்தை ஹீன்னு மாறிடும். ஷீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத ஹர் அப்படின்னு மாறிடும். இது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சப்ஜெக்ட் வந்து என்ன வார்த்தையாக இருக்கோ அது ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத என்ன சூட்டபிள் ப்ரோனோம் நம்ம உபயோகிப்போம் நம்ம பார்த்துட்டோம். He was he was consoled for his loss. யாரால் கொடுக்கப்பட்டது ஆதரவு? அவளால். by her. He was consoled for his loss by her. ஷீங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத ஹர். ஹீஸ் ஹீ சாரி ஹிம்ங்கிற வார்த்தை சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரத ஹீ. துணை செயல் சொல் வாஸ். கன்சோல்டுங்கிற வார்த்தைய பாஸ் ஃபார்ம்ல இருக்கு. பாஸ் பார்ட்டிசிபல் ஃபார்ம்லயும் அதே கன்சோல்டு தான். ஸோ சொல்ற விதம் மாத்தப்படுறது, அர்த்தம் மாத்தப்படவில்லை, அர்த்தம் மாத்தப்படல. So how are we transforming? We are transforming it in this manner. He was consoled for his loss by her. I taught him maths. நான் அவனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தேன். He was taught maths by me. ஐங்கிற வார்த்தை ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போறத மீன்னு மாத்தப்படும். என்னால் அவனுக்கு கணக்கு என்னால் சொல்லி கொடுக்கப்பட்டது. நான் அவனுக்கு கணிதம் சொல்லி கொடுத்தேன். அவனுக்கு கணிதம் என்னால் சொல்லப்பட்டது, சொல்லி கொடுக்கப்பட்டது. சோ இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவா இருக்கிற சென்டென்சஸ். செஞ்சது, ஒரு எழுதுற விஷயம், பண்ணப்பட்ட விஷயம், இந்த மாதிரி வாக்கியங்களா பார்த்திருக்கோம். ஒருவேளை இதுவே வந்து நெகட்டிவா இருக்குங்கிற சென்டென்ஸ் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவா இருக்கிற சென்டென்ஸ்னா எப்படி மேம்? பண்ணப்படல, செய்யப்படல, அது போல வாக்கியங்கள். So all these sentences are positive sentences.
டு கோட் an எக்ஸாம்பிள் ஃபார் a நெகட்டிவ் சென்டென்ஸ், அவள் ஒரு கதையை எழுதவில்லை. She did not write a story. நாட்டுங்கிற வார்த்தை வந்திருப்பாங்க. எழுதல. A story was not written. நாட்டுங்கிற வார்த்தை இங்க பாசிவ் வாய்ஸ்ல மாத்த நாட் ரிட்டன் அப்படின்னு மாத்தப்படும். வாஸ் நாட் ரிட்டன் பை ஹர். ஸ்டெப் வைஸா நம்ம இதை புரிஞ்சுக்க பார்ப்போமா? அவ ஒரு கதையை எழுதல. அவள் கதையை எழுதவில்லை. யார் எழுதல? அவ எழுதல. இது சப்ஜெக்ட். அவ என்ன எழுதல? ஒரு கதையை எழுதல. இது ஆப்ஜெக்ட். இது ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன? ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வரணும். ஸ்டோரிங்கிறது சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு வந்துருது. ஷீங்கிறது ஆப்ஜெக்டினுடைய இடத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன எழுத்தா மாத்தப்படும்? என்ன வார்த்தையா மாத்தப்படும்? ஹர். ஸ்டோரி ஹர். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறிடுது. ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டினுடைய இடத்துக்கு மாறிடுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ட் ரைட், ரிட்டர்ன். ஏன் மேம் ஷீ டிட் நாட் ரோட் அ ஸ்டோரின்னு சொல்லல? அவ ஒரு கதையை எழுதல. நாட். அத நம்ம வந்து பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாத்தலாம்? the story was. இந்த வாஸ்ங்கிற ஹெல்பிங் வேர்ப நம்ம சேர்த்துட்டாலே நம்ம வந்து ஒரு சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கிற சென்டென்ஸ மாத்துறோங்கிறது நமக்கு புரிய வரும். இந்த துணை செயல் சொல் வந்து சிம்பிள் பாஸ்ட் இருக்கிற ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸுக்கு தான் நம்ம உபயோகிப்போம். வாஸ் ஆர் வேர். எழுதப்படவில்லை. நாட் ரிட்டர்ன். Written is the V3 form of the verb. Then towards the end, I'll use preposition by. Story was not written by her. இதுவே ஒரு கேள்வியா இருக்கிற வாக்கியம் மேம். இந்த சென்டென்ஸ்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கிற சென்டென்ஸ் பார்த்துட்டோம். நெகட்டிவா கொடுக்கப்பட்டிருக்கிற சென்டென்ஸ் பார்த்துட்டோம். கேள்வியாகவே ஒரு கடந்த காலத்துல கொடுக்கப்பட்ட வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்ல சொல்றத எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா புரியலையே மேம். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Who taught who taught you mathematics? உனக்கு யார் கணிதத்தை சொல்லி கொடுத்தா? சோ verb ஆனது கடந்த காலத்துல இருக்கு. எப்படி மேம் தெரியும்? taught. சொல்லி கொடுக்கறதுனா teach ன்னு இருக்கும். அதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி verb. நிகழ்காலம். இது கடந்த காலம். உனக்கு யார் மேத்ஸ் சொல்லி கொடுத்தா? கணிதம் உனக்கு யாரால் சொல்ல கொடுக்கப்பட்டது? by whom? யாரால். who taught you? யாரால். யாரு அப்படிங்கிற வார்த்தை தான் who. by whomங்கிறது யாரால். யாரால் கணிதம் உனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது? by whom mathematics was taught to you. உனக்கு கணிதம் யாரால் சொல்லி கொடுக்கப்பட்டது? by whom mathematics was taught to you. ஏன் வந்து அந்த கோர்ட் அவனை தண்டிச்சது? why did the court why was he punished by the court?
So these are other examples for your reference. How a given sentence, if at all it is in the form of a question, and that too in a simple past form, how will I transform it into passive voice? So these are the few examples that I've given. In our textbook, mostly positive sentences are given in simple past. He wrote a letter. I taught him maths. இது போல எளிதான வாக்கியங்கள் கடந்த காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம எப்படி செயல்பாட்டு வினை சொல்லா மாத்துறோங்கிறது தான் நம்ம மோஸ்ட்லி பாக்குறோம். இது நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இதை சொன்னேன். ஓகே, ஃபைன். Thinking that you would have written these examples for today's class. We have seen how do we transform an active voice to passive voice for a given simple past sentence. So we'll conclude my today's session. We will meet in the next class. Thank you so much, all of you. Nandri, Vanakkam.